ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 147வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். 147வது சங்கீதம் துதியோடு தொடங்குகின்றது. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். சந்தோஷமான நேரங்களிலும் துக்கமான சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிப்பது ஏற்றதாயிருக்கின்றது. சந்தோஷமான நேரங்களில் நாம் கர்த்தரை துதிப்பதற்கு காரணம் உண்டு, அவர் நமக்கு நன்மை செய்தபடியினால். துக்கமான நேரங்களிலும் கர்த்தரை துதிப்பதற்கு காரணம் உண்டு, அவர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவராயிருக்கின்றார். ஆகவே எந்த காலத்திலும் நாம் கர்த்தரை துதிக்க முடியும். துன்ப நேரத்தில் நாம் கர்த்தரை ஏன் துதிக்க வேண்டும் என்கிறதற்கு இந்த வசனம் நமக்கு பதில் கொடுக்கின்றது. கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை எல்லாம் அவர் கட்டுகின்றார். வேதாகமம் எத்தனை நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை இந்த காலை வேளையில் நமக்கு கொடுத்திருக்கின்றது. மனுஷனுடைய இருதயங்கள் பல காரணங்களினால் நொறுங்கி போவதுண்டு. குறிப்பாக சில மனிதர்களுடைய வார்த்தைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் உள்ளத்தை உடைத்து நொறுக்கி விடுகின்றது. எதிர்பாராத சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் வரும்பொழுது உள்ளம் உடைந்து சுக்குநூறாகி போய்விடுகின்றது. எந்த காரணத்தினால் நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை குணமாக்குகிறவர். மனதின் காயங்களை அவர் கட்டுகின்றார். இந்த காலை வேளையில் ஒருவேளை யாரோ ஒருவருடைய வார்த்தைகளினால் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் வந்து சம்பவித்த எதிர்பாராத நிகழ்வினால் உங்கள் இருதயம் நொறுங்கி போயிருக்குமானால், நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டும்படிக்கு வந்திருக்கின்றார். நீங்கள் உங்கள் உள்ளத்தின் பாரத்தையும் கவலையையும் கர்த்தரிடத்தில் கொடுப்பீர்களானால் அவர் உங்கள் காயங்களை ஆற்றுவார். 1000 பேர் நமக்கு உதவி செய்வதற்கு இருந்தாலும் தேற்றுவதற்கு நின்றாலும் இருதயத்தின் காயங்களை ஆற்றி உடைந்து போனதை மீண்டும் சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஆகவே உங்கள் இருதயத்தை குணமாக்கும்படிக்கு வந்திருக்கிற கர்த்தரிடத்தில் மனதை ஒப்புக்கொடுங்கள். எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்தி விடுவார். வாழ்க்கை மீண்டும் இன்பமுள்ளதாய் மாறும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேளையில் எங்கள் இருதயம் உடைந்து போய் இருக்கின்றதை பார்த்து அதை குணமாக்கும்படிக்கு நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் காயங்களை கட்டுகிறதற்கு எங்கள் பரம பிதா முன் வந்திருக்கிறதற்காக உம்மை துதிக்கின்றோம். மனதின் கவலைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உள்ளத்தை பலப்படுத்தி திடப்படுத்தி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காண செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.